Hello everyone, welcome back to TAF IAS Academy. So, yes, let us start today's news articles. First and foremost, பாருங்க India Canada Inc. uranium deal as Carney meets Modi. Okay, this is our international relations related news. நான் உங்களுக்கு syllabus tag கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆர்டிக்கலில் நம்ம இந்தியா கேனடா ரிலேஷன்ஷிப் பற்றி மேஜராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்தியா கேனடா பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் ஆர் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து 1947 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. எஸ், ரெண்டு கண்ட்ரீஸுமே மெம்பர்ஸ் ஆஃப் காமன்வெல்த், G20 அண்ட் WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். எஸ், அண்ட் we do have shared values, democracy, rule of law, pluralism. Okay, so we do have shared values and what else, relationship marked by cooperation plus periodic tensions. கோஆப்ரேஷனும் இருக்குது, பீரியாடிக் டென்ஷனும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நிறைய இஷ்யூ பார்த்துட்ருக்கோம், எஸ்பெஷலி காலிஸ்தான் இஷ்யூ பார்த்துட்ருக்கோமா. எஸ், அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிக்கும் போதே படிச்சிருப்போம். borrowed feature from Canada என்னது? எஸ், we do have borrowed some features from Canada also for our constitution. Yes, residuary powers to be with the center, then federation with a strong center. Yes, இந்த ஃபீச்சர் எல்லாம் நமக்கு கனடா கிட்ட இருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக. ஸோ வி ஆர் ஹேவிங் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் த பிகினிங். 1947 டைம்லேருந்தே நம்ம வந்து சொல்லலாம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ஆரம்பிச்சது. தென் நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்தெந்த குரூப்பிங்ஸில் வந்து நம்ம ரெண்டு கண்ட்ரீஸுமே மெம்பராக இருக்கும் அப்படிங்கிறது, அண்ட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஷேர்ட் ஆர் காமன் வேல்யூஸ், டெமோக்ரஸி, போத் ஆர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் அண்ட் போத் ஃபாலோ ரூல் ஆஃப் லா அண்ட் போத் ஆர் following pluralism. Okay, so yes, this is the introduction for Canada India relationship. Political relationship பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னா பார்லிமெண்ட்ரி எக்ஸ்சேஞ்சஸ், மல்டிலேட்ரல் கோஆர்டினேஷன், G20 இருக்கட்டும், இல்லை கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் கான்ஃபரன்சஸாக இருக்கட்டும், இதெல்லாமே. அண்ட் ஆல்சோ இண்டோ பேசிஃபிக் ஸ்டெபிலிட்டி அந்த ஒரு பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த இண்டோ பேசிஃபிக் ரீஜன் வந்து நம்ம ரெண்டு கண்ட்ரியுமே விரும்புகிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் கோஆப்ரேஷன் நம்ம ரெண்டு கண்ட்ரீஸுமே இருக்குது. அண்ட் ரீசன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், சீக் செப்பரேட்டிசம், காலிஸ்தான் இஷ்யூ சொன்னால் அது அலிகேஷன்ஸ், அது ரிலேட்டடான அலிகேஷன்ஸ் கனடா இந்தியன் அஃபீஷியல்ஸ் மேலேயே வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. தென் டிப்ளமேட்டிக் எக்ஸ்பல்ஷன்ஸ் நமக்கு 2023 அந்த டைமில் வந்து நடந்திருக்கும். லைக் டிப்ளமேட்டிக் அம்பாசிடர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெல் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி. ஓகே, அண்ட் தென் ட்ரஸ்ட் டெஃபிசிட் அட் பொலிட்டிக்கல் லெவல். எஸ், ட்ரஸ்ட் டெஃபிசிட், நம்பிக்கையின்மை வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் வரைக்கும் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் டைஸ் ஆர் ரீசன்ட்லி ஆர் கரண்ட்லி அண்டர் ஸ்ட்ரெஸ். ஓகே, அண்ட் தென் ட்ரேட் அண்ட் எக்கானமிக் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பைலேட்ரல் ட்ரேட் வந்து இப்போ வரைக்குமே நமக்கு குட்ஸ் இம்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா $8 to $10 billion வந்து நம்ம வந்து கனடா கூட ட்ரேடு பண்ணிகிட்ருக்கோம். ட்ரேடிங் வந்து இந்த லெவலில் தான் இருக்குது, $10 billion லெவலில் இருக்குது. அண்ட் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டு கனடா ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், இதுதான் வந்து மேஜராக இந்தியா வந்து கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. கனடாலேருந்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு கனடா என்ன நம்ம கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்சஸ் ஆர் லென்டில்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், எஸ்பெஷலி பொட்டாஷ் அண்ட் கோல், இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கானமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நெகோஷியேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு நியூஸ் என்னென்னா, நமக்கு இந்த சீபா அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், டு கன்க்ளூட் சீபா திஸ் இயர், இந்த வருஷத்துக்குள்ளே இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து இன்னும் அந்த நெகோஷியேஷன் பாஸில் இருக்குது. ஸோ ட்ரேட் பொட்டென்ஷியல் நிறையாவே இருக்குது, பட் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்ட் ஆர் இட் இஸ் அண்டர் யூட்டிலைஸ்ட் நமக்கு ட்ரேட் அண்ட் எக்கானமிக் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எனர்ஜி கோஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, கனடா பென்ஷன் ஃபண்ட்ஸ் மேஜர் இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் மேஜர் ஃப்ரம் கனடா வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க பென்ஷன் ஃபண்ட்ஸ்.
அண்ட் தென் கோஆப்ரேஷன் வந்து எந்தெந்த ஏரியாஸில் இருக்குது, ரெனியூபிள் எனர்ஜி, க்ளீன் டெக்னாலஜி, சிவில் நியூக்ளியர் எனர்ஜி. இது வந்து நமக்கு 2015லேயே யுரேனியம் சப்ளை அக்ரிமெண்ட் வந்து இது பண்ணியிருப்போம். கனடா சப்ளைஸ் யுரேனியம் ஃபார் இந்தியாஸ் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அண்ட் அது ரிலேட்டடானது தான் இன்றைக்கி நமக்கு ஹெட்லைன்ஸே. கரெக்டாக இந்தியா கனடா இங்க் யுரேனியம் டீல். ஸோ நமக்கு $1.9 billion 10-year யுரேனியம் சப்ளை ஃபார் இந்தியன் நியூக்ளியர் பவர் ரியாக்டர். இதை தான் வந்து இப்போ வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யுரேனியம் சப்ளை அக்ரிமெண்ட்டுன்றது நமக்கு 2015லேயே ஆல்ரெடி இருந்திருக்கு. நம்மளுடைய நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய யுரேனியமை கனடா வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இப்போது அடுத்த ஒரு 10 இயருக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் நியூஸ். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எனர்ஜி கோஆப்ரேஷனில் நீங்கள் கனடா சப்ளைஸ் யுரேனியம் ஃபார் இந்தியாஸ் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியர் எனர்ஜிக்கு தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். அண்ட் இந்தியன் டயஸ்போரா ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.8+ மில்லியன் பீப்புள், இந்தியன் ஆரிஜின் பீப்புள் வந்து கனடாவில் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் சீக் பாப்புலேஷன். சீக்கியர்கள் அங்கே நிறையா பார்க்க முடியுது. அண்ட் தென் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் இன் கனடா. தேர் ஆல்சோ பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் இன் கனடா. யார்? நம்மளுடைய இந்தியன் டயஸ்போரா ஆர் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் இன் கனடா. ஸோ டயஸ்போராவை நம்ம எப்படி பார்க்கலாம்? இட் ஆக்ட்ஸ் லைக் அ பிரிட்ஜ் அண்ட் ஆல்சோ அ ஃப்ரிக்ஷன் பாயிண்ட். ஸோ இது வந்து நம்ம இந்தியா அண்ட் கனடாவுக்கு ஃபர்தராக ஒரு லிங்க்கையும் க்ரியேட் பண்ணுது. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ க்ரியேட்ஸ் அ ஃப்ரிக்ஷன். அந்த மாதிரி தான் வந்து இந்தியன் டயஸ்போரா ஃபேக்டர் வந்து கனடா இந்தியா பொறுத்த வரைக்கும் செயல்பட்டுருக்கு. ஓகே, அண்ட் கீ இரிட்டன் மேஜர் இஷ்யூ, அதாவது மேஜர் கன்சர்ன் பிட்வீன் தீஸ் டூ கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் இஷ்யூ தான். இந்தியா கன்சர்ன்ஸ் ஓவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய வந்து கனடாவை வந்து பயன்படுத்துகிறாங்க, கனடாவை பேஸாக பயன்படுத்துகிறாங்கன்றது இந்தியாவுடைய கன்சர்னாக இருக்குது. ஆனால் கனடா என்ன சொல்கிறாங்க? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன். அவங்க வந்து இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக கருத்து தெரிவிக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள நாங்கள் வந்து டீபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கனடா வந்து சொல்கிறாங்க. ஸோ கோர் இஷ்யூ வந்து செக்யூரிட்டி வர்சஸ் சிவில் லிபர்ட்டிஸ் டிபேட். ஒரு பக்கம் நம்ம இந்தியா வந்து செக்யூரிட்டி பற்றி பேசுகிறோம், இன்னொரு பக்கம் கனடா வந்து சிவில் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படிங்கிறது இந்த விஷயம் வந்து கோர் இஷ்யூவாக வந்து இருக்குது. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது கனடா பொறுத்த வரைக்கும் இந்தியா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், இந்தியா பொறுத்த வரைக்கும் கனடா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத. ஸோ ஃபார் இந்தியா ஆக்சஸ் டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன் பார்ட்னர்ஷிப்ஸ், இண்டோ பசிபிக் கோஆப்ரேஷன், இந்த ஏரியாஸ்லாம் கனடா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும் கனடாவில் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு. ஸோ 1.8+ மில்லியன் பீப்புள் கனடாவில் இருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் நம்பர், ரைட்? அது தென் கனடா வந்து ஃபார் கனடா இந்தியா எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா க்ரோயிங் இந்தியன் மார்க்கெட். எஸ், இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் அ ஹியூஜ் மார்க்கெட். கரெக்டாக? அண்ட் we do have a skilled workforce which Canada requires. ஓகே, அது தென் ஸ்ட்ராட்டஜிக் டைவர்சிஃபிகேஷன் ஃப்ரம் சைனாவை தாண்டி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ இந்தியா தான் இருக்குது. ஸோ கனடா நீட்ஸ் இந்தியா ஃபார் சர்டன் ஆர் ஃபார் தேர் எக்கனாமிக் பர்பஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ எஜுகேஷன் அண்ட் பீப்புள் டு பீப்புள் டைஸ். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3+ lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கனடாவில் படிச்சுட்ருக்காங்க. அண்ட் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு கனடாஸ் எக்கானமி, ஸ்ட்ராங் அகாடமிக் பார்ட்னர்ஷிப்ஸ் இது இருக்கா? ஏன்னா நம்மளுடைய இந்தியன் காலேஜஸ் ஈவன் ஃப்ரம் தமிழ்நாடு நிறைய காலேஜஸ் ஒரு யூனிவர்சிட்டிஸ் கனடாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த எஜுகேஷன் அண்ட் பீப்புள் டு பீப்புள் டைஸ் அப்படிங்கிறது இந்தியா அண்ட் கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர் டு கனடாஸ் எக்கானமியாகவும் இருக்குது. ஸோ கனடாக்கும் இம்பார்ட்டண்ட், நம்ம இந்தியன்ஸ்க்கும் அகாடமிக் பார்ட்னர்ஷிப்புக்கும் இம்பார்ட்டண்ட். அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் ஆர் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்லலாம். ஓகே, தென் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பொலிட்டிக்கல் மிஸ்ட்ரஸ் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு திஸ் காலிஸ்தானி இஷ்யூ அண்ட் அட் த சேம் டைம் டயஸ்போரா ரேடிகலைசேஷன் கன்சர்ன்ஸ். அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இங்கேருந்து ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸ் கனடாக்கு போய் அங்கே செயல்படுறது அப்படின்னு அந்த ஒரு விஷயம். தென் விசா அண்ட் டிப்ளமேட்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ் இது ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் ட்ரேட் அக்ரிமெண்ட் அன்சர்டன்டி, நமக்கு இந்த சீப்பா நெகோசியேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அண்ட் இப்போ ரீசன்ட் ஹெட்லைன்ஸ் வந்து நமக்கு அது இந்த வருஷத்துக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் வந்து கன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ வாட் இஸ் அ வே ஃபார்வர்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட்? இன்ஸ்டிடியூஷனல் டயலாக் ரிவைவல். அகெயின் நம்ம வந்து
ப்ராப்பரான பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். ஏன்னா ரீசெண்டாக இந்தியா அண்ட் கனடா டைஸ் வந்து ரொம்ப மோசமாச்சு. கரெக்டாக? எஸ், அவங்க நம்ம மேலே வச்ச அலிகேஷன்ஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸ் அண்ட் அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணது, தென் அகெயின் மாற்றி மாற்றி டிப்ளமேட்டிக் அஃபீஷியல்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணது, இதெல்லாம் வந்து இருக்குது. தென் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் மெக்கானிசம்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் இண்டோ பசிபிக், நம்மளுடைய இந்தியன் செக்யூரிட்டிக்கு கனடா எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி கனடியன் பீப்புளுக்கு ஆர் கனடாவுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இந்தியா எந்த அளவுக்கு இது பண்ணலாம் அது. தென் செப்பரேட் டயஸ்போரா எக்ஸ்ட்ரீமிசம் ஃப்ரம் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது டயஸ்போரா எக்ஸ்ட்ரீமிசம்ன்றது இருக்குது, அதுக்காக என்டையர் இந்தியன் கம்யூனிட்டியுமே டேஞ்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி செப்பரேட்டாக டீல் பண்ணுறதுக்கு 2 கண்ட்ரீஸும் பேச்சுவார்த்தைக்கு முன் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து என்டையர் லைக் இந்தியாவை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரிவிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. பட் ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதுங்கிறது நம்மளுடைய சாவரன்ட்டி, நம்மளுடைய செக்யூரிட்டியை பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கனடா எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் ஃபோக்கஸிங் ஆன் ஷேர்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஷேர்ட் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, ரூல் ஆஃப் லா, இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்குன்னா அதை பற்றி மட்டுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை தாண்டி அதிலேருந்து வெளியே வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்குள்ளே இருக்கிற ஷேர்ட் வேல்யூஸை வந்து ஃபர்தராக எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்குறது வந்து நம்ம இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஓகே, அண்ட் இந்த நியூஸில் ஃபர்தராக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீப்பா அக்ரிமெண்ட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் பைலேட்ரல் ட்ரேட் நம்ம இப்போ $8 to 10 billion இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து 2030 டபுள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அனதர் ஒன் மேஜர் எய்ம் ஃப்ரம் இந்தியா கனடா மீட்டிங். இந்த மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு சீப்பா அக்ரிமெண்ட்டை இந்த வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. தென் பைலேட்ரல் ட்ரேடை வந்து நமக்கு இப்போ $8 to 10 billion இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஆல்மோஸ்ட் 2030 டபுள் ஆக்கிடணும். அது வந்து ஒரு மேஜர் எய்மாக இந்த மீட்டிங்கில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜராக வந்து நமக்கு கனடா இந்தியா லெட் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஐஎஸ்ஏ இருக்கு இல்லையா, அதுலேயும் குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ், இது ரெண்டுலேயுமே கனடா வந்து ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஐஎஸ்ஏ அண்ட் குளோபல் ஃபியூல் அலையன்ஸில் இது வரைக்கும் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, எத்தனை கண்ட்ரீஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் இப்போது கனடாவும் ஆட் ஆகிருக்கு. ஸோ 2 குரூப் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஐஎஸ்ஏ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து குளோபல் பயோஃபியூல்ஸ் அலையன்ஸ். குளோபல் பயோஃபியூல் ரெண்டுமே வந்து இந்தியா லெட் ஒரு இனிஷியேட்டிவ் தான், இந்தியாவாக ஃபார்ம் பண்ண ஒரு குரூப்பிங் தான். இந்த குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 2023 G20 சமிட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து நமக்கு நிறையா யூஎஸ் இருக்காங்க, பிரேசில் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்களோட இப்போ கனடாவும் இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 குரூப்பிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு கனடா வந்து அக்ரி பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி காலிஸ்தான் இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் ஏஷியா எஸ்கலேஷன்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் strategic energy partnership in the fields of renewable energy, LPG and uranium supplies and cooperation in critical and emerging technologies. Okay, so இந்த இடத்துல நம்ம ஏஐயை எடுத்துக்கலாம். ஃபர்தராக இது ரிலேட்டடாக ஒரு மிஷனோ ஒரு பாலிசியோ ஏதோ அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் யூ நீட் டு நோ அபவுட் இந்தியா கனடா பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஐபி. ஓகே, இப்போ ரீசெண்டாக நமக்கு ஜான்வரி மந்தோடைய ஐஐபி க்ரோத் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். எஸ், ஒரு 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோடைய டேட்டா அண்ட் அதனுடைய க்ரோத்தை பற்றி மந்த்லி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் ரிலீஸ் பண்ணுவா? இட்ஸ் என்எஸ்ஓ, ரிலீஸ்டு பை என்எஸ்ஓ. மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகே, அண்ட் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் உங்களுக்கே தெரியும், முன்னாடி சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் சிஎஸ்ஓ அண்ட் என்எஸ்எஸ்ஓ இருந்ததை மர்ஜ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இட் ஒர்க்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மோஸ்பி. ஓகே, அண்ட் பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் 2011-12 தான் இருக்குது. உங்களுக்கு பேஸ் இயர் இப்போ நிறைய டேட்டாவுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி நமக்கு இதுக்கும் பேஸ் இயர் வந்து அப்டேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஓகே, அண்ட்
கிளாசிஃபிகேஷன் ஆர் வெயிட்டேஜ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா செக்டர்ஸ் பேஸ்லாம் இருக்கும். ஓகே, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் அப்ராக்சிமேட்லி 77.6% இருக்குது. அதுதான் வந்து டாமினன்ட் டிரைவர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. கரெக்டாக அது தென் மைனிங் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி அண்ட் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். இதில் வந்து மேக்ஸிமம் வெயிட் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். இதை வந்து அந்த வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதே ஆர்டரில் படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் எந்த ப்ராடக்ட் ஒரு எந்த செக்டார் வந்து வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம ஆல்ரெடி இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து வெயிட்டேஜ் எதுவும் ரிவைஸ் பண்ணாங்கன்னா அதையும் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே டிசைனிங் ஆர்டர் ஆஃப் வெயிட் தான். ஸோ இதே ஆர்டரில் இந்த 8 செக்டார்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த கிளாஸிஃபிகேஷன் யூஸ் பேஸ்டில் நமக்கு ப்ரைமரி குட்ஸா, இல்லை கேபிட்டல் குட்ஸா, இல்லை இன்டர்மீடியட் குட்ஸா, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸா, இல்லை கன்சியூமர் டியூரபிள்ஸா ஒரு நான் டியூரபிள்ஸா அப்படிங்கிறத யூஸ் பேஸ்டிலையும் கிளாஸிஃபை பண்ணி அதோட க்ரோத்தை மந்த்லி வந்து கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜான்வரி மந்தோட க்ரோத் பாருங்கள், நமக்கு 4.8% வந்து இருந்திருக்கு. லைக் இது வந்து நமக்கு 8% இருந்ததில் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ஓகே, 26 மந்த் ஹையில் இருந்தது, இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி நல்லா பண்ணியிருக்கு, அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் மைனிங். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா யூஸ் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே அதிகமாகிருக்கு. அங்கே தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஈவன் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரும் அதில் தான் இருக்குது. ரீசெண்டாக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதனுடைய சர்ச் வந்து நம்ம பார்க்குறோம். தென் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ வீக் ரூரல் அண்ட் மாஸ் கன்சம்ஷன் டிமாண்ட் இதை எதை இண்டிகேட் பண்ணுது, ரூரல் டிமாண்ட் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது, ரூரல் கன்சம்ஷன். அண்ட் தென் டாப் இண்டஸ்ட்ரியல் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ஸ் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் ஐஐபி க்ரோத் டேட்டா. அண்ட் தென் நமக்கு இந்தியன் வார்ஷிப்ஸ் ஆன் ஸ்டாண்ட் பை ஃபார் ஹியூமானிட்டரியன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் ஏஷியாவில் இஷ்யூ இருக்குது இல்லையா. ஸோ இந்தியன் வார்ஷிப்ஸ் வந்து நமக்கு எந்நேரமும் ஒரு பஹ்ரைனில் வந்து இருக்குது. அவங்க பஹ்ரைனில் இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா மேரிடைம் செக்யூரிட்டிக்காக. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்குது இல்லையா, ஹார்மூஸ், அதுலேருந்து நமக்கு ஆயில் இம்போர்ட் ஆர் க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து நம்ம அங்கேருந்து தான் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய நம்மளுடைய வெசல்ஸ், நம்மளுடைய ஷிப்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த ஐஎன்எஸ் சூரத் வந்து நமக்கு அங்கே பஹ்ரைனில் எப்பயுமே வந்து இருக்கும். ஓகே, அண்ட் அந்த வார்ஷிப்ஸை வந்து நம்ம ஹியூமானிட்டேரியன் ஆப்ரேஷன் இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து வெஸ்ட் ஏஷியாவில் இஷ்யூ ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே ஹெல்ப் தேவை, இல்லை நம்ம இந்தியன் டயஸ்போராக்கு அங்கே ஹெல்ப் தேவை அப்படின்னா இமீடியட்டாக இந்த வார்ஷிப்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் HADR ஆப்ரேஷன்ஸ், ஹியூமானிட்டரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐஎன்எஸ் சூரத் வந்து நமக்கு மேரிடைம் செக்யூரிட்டிக்காக பஹ்ரைனில் பெர்மனண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது எந்த ஆப்ரேஷன் கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப், கார்டியன் ஆஃப் த கல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2019 ஜூனில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக, டு ப்ரொவைட் அ கண்டினியூவஸ் மேரிடைம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் எய்ம்ட் அட் என்ஷூரிங் த சேஃப் பேசேஜ் ஆஃப் இந்தியன் ஃபிளாக்ட் வெசல்ஸ் த்ரூ த வாலடைல் வாட்டர்ஸ் ஆஃப் த கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் த பர்ஷியன் கல்ஃப். எஸ், லொக்கேஷன் தெரியுதா, பர்ஷியன் கல்ஃப் இருக்கும், அண்ட் தென் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணி கல்ஃப் ஆஃப் ஓமன், அதை தாண்டி தான் நம்ம வந்து இந்த பக்கம் அரேபியன் சி, இந்தியன் ஓஷனுக்கு நம்ம வரணும். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல இந்தியன் வெசல்ஸ் வந்து சேஃபாக வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை வந்து லான்ச் பண்ணி இந்த 2 வார்ஷிப்பை வந்து பெர்மனண்ட்டாக அந்த கண்ட்ரி சைடு வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ், டு சேஃப்கார்ட் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. நம்ம வந்து இந்தியன் ஆயில் வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் அங்கேருந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு அதை பாதுகாக்கிறது, பைரசிலேருந்து பாதுகாக்கிறதோ, இல்லை அங்கே நடக்கக்கூடிய ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்லேருந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து அதை கொண்டு வரதோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய US-Iran டென்ஷன்ஸில் நிறையா வந்து அவங்க
அட்டாக் பண்ணுறதே அந்த டேங்கர்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய இந்தியன் நேவி தான் அவங்களோட வார்ஷிப்பை வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெச்ஏடிஆர் ஆப்ரேஷன்ஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய வெசல்ஸையும் பாதுகாப்பாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ஆர் டிஸ்ட்ராயர். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் தல்வார், ஐஎன்எஸ் சென்னை, இந்த இடத்துல நமக்கு வந்து ஐஎன்எஸ் சூரத் வந்து அங்கே பெர்மனெண்ட்டாக இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறது தான் நியூஸ். ஓகே, ஏரியல் சர்வேலன்ஸும் இருக்குது அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய இன்ஃபர்மேஷனும் மர்ஜ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வந்து அங்கேருந்து கல்ஃப், பர்ஷியன் கல்ஃப், அந்த கல்ஃப் ரீஜன்லேருந்து எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ் வந்து கொடுக்க முடியும், செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஹெச்ஏடிஆர் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்ஸில் இந்த டேர்ம் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேஜராக இந்த டேர்ம் வந்து நீங்கள் டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பயன்படுத்துவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்சி டு லுக் இன் டு ஃபீஸிபிலிட்டி ஆஃப் நேட் ஃபார் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். நேட்ன்றது ஒன்றும் இல்லை, நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயத்துக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து நடக்கும் கரெக்டாக. அதாவது ரத்தத்தை வந்து மொத்தமாகவே சுத்திகரித்து திருப்பி வந்து நமக்கு வேறு பிளட் வந்து செலுத்துகிற மாதிரி. அது மேஜராக ஜெனட்டிக் டிஸார்டர்னால பாதிக்கப்படுற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அடிக்கடி இது தேவைப்படும். எஸ்பெஷலி இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா தலசீமியா அஃபெக்டட் சில்ட்ரன். எஸ், தலசீமியான்றது ஒரு பிளட் டிஸார்டர் தான். அது வந்து அது மூலமாக லைக் அந்த தலசீமியா இருக்க குழந்தைகள்னால ப்ராப்பராக ஒரு தேவைப்படுற அளவுக்கான ஹீமோக்ளோபின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த பிளட் டொனேஷன் மூலமாக வர்ற பிளட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அவங்களுக்கு செலுத்துவாங்க. அந்த மாதிரி செலுத்துகிறப்ப தான் நமக்கு ரீசெண்டாக மத்திய பிரதேஷில் ஒரு 6 குழந்தைகளுக்கு ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து செலுத்துறதுனால அந்த குழந்தைகளுக்கும் ஹெச்ஐவி வந்து பரவிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். நிஜமாக ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் கரெக்டாக. அப்போது அந்த பிளட் டொனேஷனுக்கு வர்ற பிளட்டை நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுறதே இல்லையா, அது ஏன் அப்படி அப்போது நம்ம தெரியாமல் பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எலிசா டெஸ்ட், இன்னொன்று வந்து இந்த டிஸ்கஸ் பண்ண போகிற நேட் டெஸ்ட். எலைசா டெஸ்ட் அப்படிங்கிறது என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் ஆசே. இதுதான் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளட் டொனேஷன், பிளட்டை வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். ஓகே, இது வந்து நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு பாடியில் அந்த ரத்தத்தை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த ரத்தத்தில் வந்து ஏதாவது நோய் இருக்குன்னா அதுக்குரிய ஆன்டிபாடிஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ் வந்து அந்த பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் கரெக்டாக, பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை வந்து டிடெக்ட் பண்ணி ஓகே இது வந்து ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஹெப்பாரைட்டிஸ் பி ஆர் சி, ஸோ இதை தான் வந்துட்டு கண்டுபிடிக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதா, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இந்த விண்டோ பீரியட் ப்ராப்ளம் தான். எலைசா டெஸ்ட்டோட மேஜர் ட்ராபேக் என்ன, அந்த இன்ஃபெக்ஷன் உங்கள் பாடிக்குள்ளே போய் உங்கள் பாடி வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதனால தான் நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கீங்கன்றதே இந்த டெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுது. ஸோ இட் டேக்ஸ் செவரல் வீக்ஸ். அதுக்குள்ளே அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்து அந்த டெஸ்ட் அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி வர்ற வரைக்குமே அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்து இமீடியட்டாக இன்ஃபெக்டட்னு காட்ட போகிறது இல்லை, நெகட்டிவ்னு தான் காட்ட போகுது. ஆனால் நமக்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஓகே இந்த பர்சன் வந்து இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த எலைசா டெஸ்ட் அப்படிங்கிறது என்னதான் ஒரு பக்கம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து அதோடைய அக்யூரேசிங்கிறது இயர்லி ஸ்டேஜில் கிடைக்க மாட்டேங்குது. இதே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இட் குட் பி எ ப்ரிவென்டபிள் டிசீஸ், இல்லை ப்ரிவென்டபிள் இன்ஃபெக்ஷன். அதனால தான் பெட்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிஷன் போட்டவங்க பெட்டிஷனர் நேட் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணலாம். நேட்ன்றது என்னது, நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட். இட் இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் மாலிகுலர் டெக்னிக் தட் இஸ் ஃபார் மோர் சென்சிட்டிவ் அண்ட் அக்யூரேட் தென் எலிசா. எலிசாவிட ரொம்ப சென்சிட்டிவாகவும் அக்யூரேட் டேட்டாவையும் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் ஃபார் ஆன்டிபாடிஸ் நேட் டிரெக்ட்லி டிடெக்ட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் த வைரஸ் இட் செல்ஃப். ஸோ ஒரு அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்ம பாடி கொடுத்ததுக்கப்புறம் உருவாகிற ஆன்டிபாடிஸை வச்சு நம்ம வந்து டிடெக்ட் பண்ண போகிறது இல்லை, டிரெக்டாகவே அந்த வைரஸோடைய அந்த பர்டிகுலர் வைரஸ் இருக்கு இல்லையா அதோடைய டிஎன்ஏ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலே போய் டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ பீரியட் செவரல் வீக்ஸ் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு இமீடியட்டாக வந்து கொடுத்துரும். ஈவன் நமக்கு 5 to 7 daysலேயே இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காட்டிடும். ஓகே,
ஸோ நமக்கு இந்த டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமாக இப்போ எப்படி அந்த குழந்தைகளுக்கு ஹெச்ஐவி பரவுச்சுன்னு பார்த்தோம். அதை தடுக்கிறதுக்கான அதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த நேட் டெஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் இது ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து எஸ்சி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, இதோட ஃபீஸிபிலிட்டி பாருங்கள், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எஸ்பெஷலி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த நேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியுமா, எலிசா டெஸ்ட்டை விட்டுட்டு நேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடிஞ்சால் நமக்கு வந்து இந்த ப்ரிவென்டபிள் ட்ராஜடிஸ், இதுதான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேர்ம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த குழந்தைகளே வந்து தாலசீமியான்ற ஒரு டிசார்டர், ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த இடத்துல இன்னொரு நோயை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், எலேசா டெஸ்ட்னா என்ன, நேட் நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடாக நமக்கு ஃபர்தர் அப்டேட் சுப்ரீம் கோர்ட் ஒரு என்ன ஆர்டர் வருதுங்கிறத நம்ம அப்கமிங் நியூஸில் ஃபாலோ அப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ், நமக்கு வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நமக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்றது, கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரிவ்யூ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் டிஸ்ரப்ஷன் அண்ட் another ஒன் இஸ் டீ எக்ஸ்போர்ட் டு வெஸ்ட் ஏஷியா டேக் அ ஹிட். ஸோ இது ரெண்டுமே நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது அஃபெக்ட் ஆகுறத பற்றி சொல்லுது. அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம டீ எக்ஸ்போர்ட் வந்து லைக் ரொம்பவே ஈராக்காக இருக்கட்டும், ஈவன் டு ஈரான், நம்ம டிரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் மில்லியன் கேஜிஸில் வந்து ஈரான், சவுதி அரேபியா, ஈராக், யூஏஇ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டீ எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், ஒரு கான்ஃப்ளிக்ட் டைமில் இந்த எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த நியூஸில் பேசுகிறோம். அண்ட் இதுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து லைக் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்தந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேஷனல் என்விரான்மெண்ட், அதாவது இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் கோட் பண்ணுறாங்க, ரவுட்டிங் சேஞ்சஸ், டிரெக்ஷன் மாறு, ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்றப்போ அந்த டிரான்சிட் டைம் டிலேஸ், நமக்கு ரூட் மாற்றி போகிறோன்னா டிரான்சிட் டைம் டிலேஸ், முன்னாடி இந்த டைம் ஒரு 3 to 4 days ஆகுது, இல்லை ஒரு 1 week ஆகுதுன்னா இப்போ அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அது தென் வெசல் ஷெடியூலிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்தந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ், அந்த ட்ரேட் பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஜிஸ்டிக் சேலஞ்ச், ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட். சப்போஸ் நம்ம வந்து அந்த வார் டைமில் போகிறோம், ஏதோ ஒரு வார்ஷிப் வந்து நம்மளுடைய வெசல் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஃப்ரைட் காஸ்ட் ஒரு பக்கம் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட் ஒரு பக்கம் இருக்கா. எஸ், அண்ட் தென் அவைலபிலிட்டி ஆஃப் கண்டெய்னர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது நமக்கு வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பொறுத்த வரைக்கும். அண்ட் கவர்மெண்ட் என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், எஸ், ட்ரேடை எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு பண்ணித்தரோம். ப்ரொவைடிங் ப்ரொசீஜரல் ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம எக்ஸ்போர்ட் ஆத்தரைசேஷன் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக பண்ணித்தரோம். அண்ட் எஸ், கஸ்டம்ஸ் அத்தாரிட்டியோடையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து ஃபாஸ்டராக பண்ணித்தரோம். அண்ட் ஆல்சோ நமக்கு ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து சப்போர்ட், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸையும் நமக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர் மேபி எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறது, இந்த லாஸ் ஆகியிருக்கா டீ எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இனிமே தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஒரு 45 to 50% ஆஃப் டீ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு தான் பண்ணுறோம். இப்போது அந்த டைமில் நம்மளால் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமா, நம்ம எக்ஸ்போர்ட் ப்ராப்பராக பண்ண முடியுமா, கவர்மெண்ட் சார்பாக இது ரிலேட்டடாக எதுவும் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வராங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, எஸ், நம்மளோட மெயின் ஆர்டிக்கல் ஃபார் த டே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இஸ்ரேல் யூஎஸ் அண்ட் வார் டு பில்ட் த யூனிபோலார் வெஸ்ட் ஏஷியா. ஓகே, ஸோ நம்ம இந்த ஆர்டிக்கலில் மேஜராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் யூஎஸ் எதற்காக ஈரானுடைய வார், அண்ட் தென் என்ன ரீசன், அது ஒருவேளை யூனிபோலார் வெஸ்ட் ஏஷியாவை உருவாக்குறதுக்காக எடுக்கிறாங்களா, அண்ட் இந்த யூனிபோலார் வெஸ்ட் ஏஷியான்றது யாரை மையப்படுத்தி வருது, ஈரானை மையப்படுத்தியா, இல்லை இஸ்ரேலை மையப்படுத்தியா, இல்லை யூஎஸை மையப்படுத்தியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிபோலார் வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது பாசிபிளா அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிலபஸ் மேப்பிங் பார்த்துக்கோங்க. ஸோ கான்டெக்ஸ்ட்,
யூஎஸ் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் இரான். கரெக்டாக நமக்கு வந்து ஏர்லியராக ஒமானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு மீடியேஷன் அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க பிட்வீன் யூஎஸ் அண்ட் இரான். லைக் யூஎஸ் வந்து இரான் கிட்ட வந்து நியூக்ளியர் டெஸ்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்குரிய டீல் கூட அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் வாட் ஹேப்பன், யூஎஸ் அல்டிமேட்லி ended up hitting இரான். கரெக்டாக. அண்ட் டார்கெட் என்னவாக இருந்துச்சு, இரான்ஸ் அண்ட் நியூக்ளியர் அண்ட் மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஸ், அதுதான் கேட்டிருந்தாங்க யூஎஸ். நியூக்ளியர் டெஸ்டிங் இரான் வந்து பண்ணக்கூடாது, நியூக்ளியர் மிசைல்ஸ் பவர் வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறது. பட் இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்க, ஃப்ரேம்ஸ் இட் இஸ் ரிமூவிங் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியல் அப்ஜெக்டிவ் வந்து மேபி ரெஜீம் சேஞ்ச் வேர் இன் இரான். ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக தான் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்து இந்த முடிவை எடுத்து ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் குட் பி லிங்க்டு டு லாங் டேர்ம் ஜியோ பாலிட்டிக்ஸ், நாட் ஜஸ்ட் நியூக்ளியர் இஷ்யூ. ஸோ ஈரான் வந்து நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணுறாங்க, அதை ஸ்டாப் பண்ண சொல்லி நாங்கள் வந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு என்ன தான் யூஎஸ் சொன்னாலும், வாட் இஸ் அண்டர்லையிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் குட் பி ரெஜீம் சேஞ்ச் இன் இரான். அதை தான் நம்ம இஸ்ரேல் வந்து ஃப்ரேமிங் இட் அஸ் ஆர் ரிமூவிங் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். ஸோ எக்ஸிஸ்டிங் ரெஜீமை தான் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் நியூக்ளியர் இஷ்யூ, இட் இஸ் நாட் ஜஸ்ட் நியூக்ளியர் டெஸ்டிங் டன் பை இரான், இட் இஸ் மோர் தென் தேட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் இரான். ஈரான் பொறுத்த வரைக்கும் ரீஜனல் பவர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 90 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அண்ட் அங்கே அட்வான்ஸ்டு மிசைல் கேப்பபிலிட்டி, நம்ம ரீசெண்டாக கூட ஒவ்வொரு கண்ட்ரியோடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் இல்லையா. அது யூஎஸ்ஆக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அயன் டூம் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஈரானுடைய பாவதார், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ மிசைல் கேப்பபிலிட்டியும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகே. ஸோ ஈரான் இஸ் ஒரு ப்ராப்பர் ரீஜனல் பவர். அதை வந்து இஸ்ரேலுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சீன் அஸ் அ மேஜர் சேலஞ்சர் இன் வெஸ்ட் ஏஷியாவில் அப்போ ஈரானோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு யார் நினைக்கிறா, இஸ்ரேல் நினைக்குது. ஓகே, ஸோ யூஎஸ் அலைனிங் வித் இஸ்ரேல் என்ன திங்க் பண்ணுது, டு லிமிட் ஈரான்ஸ் ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ ஈரான் வந்து அந்த ரீஜன் வெஸ்ட் ஏஷியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர் வெஸ்ட் ஏஷியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை ஈரானுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இஸ்ரேல் வந்து யூஎஸோடைய ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா சொல்லுது. ஸோ கீ இஷ்யூ வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் வெர்சஸ் கன்வென்ஷனல் அண்ட் மிசைல் பவர் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ என்ன இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், இஸ்ரேல் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஃப்ரைட், அது வந்து எங்கே ஈரான் வந்து நம்மளை டாமினேட் பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு ஈரான்ஸ் அப்கிரேடிங் நியூக்ளியர் டெக்னாலஜி, இந்த ஃபியர் ரொம்பவே அதிகமாகுது. ஓகே, டீகேபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வீக்கனிங் ரெஜீம், அட்டெம்ப்ட் டு வீக்கன் ரெஜீம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ பியாண்ட் நமக்கு நியூக்ளியர் இஷ்யூ, இதை எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம், த்ரூ டார்கெட்டட் கில்லிங்ஸ், லீடர்ஷிப் ஸ்ட்ரைக்ஸ். எஸ், ஈரானுடைய உச்ச தலைவர் காமினி கொல்லப்பட்டாரா. ஸோ என்ன எய்ம் பண்ணுறாங்க, எய்ம்ஸ் டு கிரியேட் இன்டர்னல் கொலாப்ஸ். இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஈரானுடைய கவர்மெண்ட்டே டாப்பிள் பண்ண நினைக்கிறாங்க. கரெக்டாக. அண்ட் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் சான்ஸ் டு டேக் ஓவர் யுவர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளே ஈரானுக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா லிபியாவையும் எடுத்துக்கலாம், சிரியாவையும் எடுத்துக்கலாம். 2012 ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருஷம் வந்து சிரியாவில் சிவில் வார் நடந்திருக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக. அண்ட் லிபியாவில் நேட்டோ கண்ட்ரீஸோடைய பாம்பிங் மொத்தமாகவே. எஸ், அங்கேயும் ஒரு ரெஜீம் சேஞ்ச்காக. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு நிறையாவே எக்ஸாம்பிள் இருக்குது. அண்ட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அதோட இது தான் நமக்கு இப்போ ஈரான்லேயும் நடந்துட்டுருக்கு. ஈரான்லேயும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக தான் வந்து இந்த 2 கண்ட்ரீஸும் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பட் ஈரான் லேக்ஸ் ஆர்கனைஸ்ட் ஆர்ம்டு அப்போசிஷன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கண்ட்ரீஸில் லைக் முன்னாடி இந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த எக்ஸாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து இருந்தக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நிறையவே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஆர்ம்டு வெப்பன்ஸ் குரூப் வந்து இருந்தது. அதனாலேயே வந்து ஆட்சி மாற்றம்ன்றது அந்த வாருக்கு அப்புறம் குவிக்காக நடந்திருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி ஒரு ஆர்ம்டு அப்போசிஷன் ஈரானுக்குள்ளே இல்லை. அப்படிங்கிறதுனால
ரெஜீம் சேஞ்ச் வந்து இந்த மாதிரி ஏர் பவர்ன்றது இந்த இடத்துல நம்ம இப்போ வார் ஃபுல்லாகவே மிசைல்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, மிசைல் பவர்னால மட்டும் ரெஜீம் சேஞ்ச் கொண்டு வந்துட முடியுமா ஈரானில் அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ அது வந்து அதாவது இங்கே ஒர்க் ஆன விஷயம் வந்து ஈரானில் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. மற்ற கண்ட்ரீஸில் நீங்கள் செயல்படுத்தின அந்த திட்டம் ஈரானில் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ரீஜனலைசேஷன் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். ஈரான் வந்து பதிலுக்கு சும்மா இல்லை, கரெக்டாக தே டூ ஸ்டார்டட் அட்டாக்கிங் எஸ்பெஷலி டார்கெட்டிங் யூஎஸ் பேசஸ் அண்ட் கல்ஃப். நமக்கு சவுதியில் யூஏஇயில் இருக்கக்கூடிய யூஎஸுடைய பேசஸை குறி வச்சு நிறைய மிசைல்ஸ் நிறைய ராக்கெட்ஸ் வந்து ஏவுறாங்க, கரெக்டாக. ஸோ எக்ஸ்பேண்டிங் தியேட்டர் ஆஃப் வார் அண்ட் ஆல்சோ ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் டிஸ்ட்ரப்ஷன். இமீடியட்டாக என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை தான் பிளாக் பண்ணாங்க ஈரான். ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து அந்த ரீஜன்லேயே வந்து கான்ஃப்ளிக்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. கல்ஃப் மொனார்கிஸ் மேபி ட்ரான் இன், மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸும் இதில் இன்வால்வ் ஆகும், கரெக்டாக. ஸோ கிராஸ் கல்ஃப் எஸ்கலேஷனுடைய சான்சஸ் நிறையா இருக்குது, பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா, யூஏஇ, இந்த கத்தார், குவைத், அவங்களும் பார்த்தோம். குவைத் கூட இப்போ ரீசெண்டாக வந்து அட்டாக்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மொத்த அந்த கல்ஃப் ரீஜனுமே ஒரு வாரில் இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் இது வந்து யாருக்கு அல்டிமேட்லி ஆபத்தார் விளைவு யார் சந்திப்பா, மொத்த குளோபல் எனர்ஜி சப்ளையுமே பாதிக்கப்படும். அண்ட் எஸ்பெஷலி இந்தியாவுக்கு இந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், க்ரூட் ஆயில் ரேட் வந்து இது வரைக்கும் இல்லாத உச்சத்துக்கு போயிருக்கு, ஒரு பேரலோட விலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபர்தராக எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மிலிட்ரி ரியாலிட்டி அண்ட் லிமிட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக என்ன பாசிபிள், என்ன நடக்குது அப்படின்னா, யூஎஸ் இஸ்ரேல் வந்து கன்வென்ஷனல் பவர், அவங்க வச்சுருக்கக்கூடிய மிசைல் பவர், அந்த டிஃபென்ஸ், ஏன்னா நமக்கு யூஎஸில் வந்து தாட் சிஸ்டமாக இருக்கட்டும், இஸ்ரேலுடைய அயன் டூம் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த பவர்லாம் அவங்க சுப்பீரியராக இருக்கும். பட் ஈரான் பொறுத்த வரைக்கும் என்னது, மிசைல் ஸ்டாக் பைல் இருக்குது, ஏசிமெட்ரிக் ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்ன நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, சீப் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய மிசைல் இன்டர்செப்டாரை எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க, எனிமீஸோடைய மிசைல் இன்டர்செப்டாரை எக்ஸாஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மே ஃபேஸ் எக்ஸாஷன். வார் அவுட்கம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கிளியர் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ். சுப்பீரியர் பவர் இஸ் நாட் கேரண்டீட் விக்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் என்னதான் சுப்பீரியர் பவர் அப்படின்னு சொன்னாலும் அது மட்டுமே விக்ட்ரியை கேரண்டி பண்ணிடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அந்த ஆட்சி மாற்றம்ன்றது ஈரானில் அவ்வளோ எளிதாக வந்து நடந்துராது அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய சுப்பீரியர் பவர் மட்டும் வச்சுட்டு உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் தீர்மானிச்சிட முடியாது. ஈரானும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வலுவான நாடாக வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ், push toward possible unipolar West Asia, Israel backed fully by US dominance. So who wants West Asia to be unipolar? இஸ்ரேல். அதனால தான் ஈரானை வந்து டாமினேட் பண்ண விடாமல் அவங்க தடுக்கிறாங்க. அண்ட் இஸ்ரேலை யார் பேக் பண்ணுறா, யூஎஸ். ஓகே. ஸோ ஒரு ஆட்சி மாற்றத்தை இஸ்ரேல் நினைக்கிற ஒரு ரெஜீமை வந்து நம்ம ஈரானில் கொண்டு வந்துட்டா, இஸ்ரேல் தான் அந்த வெஸ்ட் ஏஷியாவை மொத்தமாகவே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, கரெக்டாக. இஸ்ரேல் தான் அங்கே பெரிய நாடாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து பாலஸ்டீன் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஜெருசலமாக இருக்கட்டும், இல்லை வெஸ்ட் பேங்கோட எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இஸ்ரேல் வந்து டாமினேஷன் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஈரானை இஸ்ரேல் வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அலாங் வித் யூஎஸ் ஹெல்ப் ஆர் வித் த சப்போர்ட் ஆஃப் யூஎஸ். ஸோ இது வந்து ஃபர்தர் ரிஸ்க் ப்ரொலாங்டு இன்ஸ்டெபிலிட்டி, எனர்ஜி ட்ரேட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். அண்ட் எனர்ஜி ட்ரேட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் நடந்தால் குளோபல் இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்கோம், டாலர்ஸோட மதிப்பு ஏறிட்டே போகுது, நமக்கு க்ரூட் ஆயிலோட ரேட் ஏறுது, தங்கம் விலை ஏறுது, வெள்ளி விலை ஏறுது இறங்குது, பார்க்குறோமா? எஸ். வாலடைல் மார்க்கெட் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதா? எஸ். இதெல்லாம் தான் இதோட இம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது. அண்ட் வீக்கனிங் ஆஃப் டிப்ளமேசி அண்ட் நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு டீல் ஒரு ப்ராப்பராக, ஏன்னா நமக்கு டீஎஸ்கலேஷன் வந்து அந்த ப்ராசஸ்க்கே யாரும் இன்னும் இறங்கி வர மாதிரி தெரியலை. ஈரான் வந்து 3 to 4 வீக்ஸில் வந்து இந்த வாரை கண்ட்ரோலில் எடுத்துருவோம் அப்படின்னு நமக்கு யூஎஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீக்கனிங் ஆஃப் டிப்ளமேசியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ டு கன்க்ளூட் என்ன சொல்லலாம்? எஸ், வாட் இஸ் இட் ஆல் அபவுட்? இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல், நாட் பியூர்லி நியூக்ளியர். பட் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் எதை தான் மையமாக காட்டுறாங்க? ஈரானுடைய நியூக்ளியர் டெஸ்டிங்கை தான் வந்து மேஜர் ரீசனாக காட்டுறாங்க. பட் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறது அது மட்டும் ரீசன் கிடையாது. தே டூ வாண்ட் அ ரெஜீம் சேஞ்ச். அதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க
அப்படிங்கிறது. தென் ரெஜீம் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி கேரிஸ் ஹை ரிஸ்க். ஸோ முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஈரான் பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரீஸில் நடந்த மாதிரி ரெஜீம் சேஞ்ச் ஒரு ஆட்சி மாற்றம் அவ்வளோ எளிதாக நடக்கக்கூடியது அல்ல. இட் கேரிஸ் ஹை ரிஸ்க் அண்ட் எஸ்கலேஷன் மே ரீஷேப் வெஸ்ட் ஏஷியன் பவர் பேலன்ஸ். லாங் வார் குட் டீஸ்டபிளைஸ் குளோபல் எக்கானமி. ஸோ இதெல்லாம் தான் டு கன்க்ளூட். எஸ்கலேஷன் வந்து நமக்கு வெஸ்ட் ஏஷியாவுடைய பவர் பேலன்ஸே வந்து மாற்றும். ஏன்னா நம்ம மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸும் இந்த வாரில் ஈடுபட்டுச்சுன்னு வைங்களேன். ஸோ டோட்டலாகவே நமக்கு ஒரு பவர் சேஞ்ச் ஒரு பவர் இம்பேலன்ஸ் ஒரு அல்டிமேட்லி அந்த யூனிபோலாராக இருக்கா இல்லை மல்டிபோலாராக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் லாங் வார் ப்ரொலாங்டு வார் என்ன ஆகும், குளோபல் எக்கானமியை தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஆர் டீஸ்டெபிளைஸ் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு யூனிபோலார் வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஎஸும் இஸ்ரேலும் சாத்தியப்படுத்துது. ஈரான் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து அதுலேருந்து வெளியில் வந்து அவங்களோட ஆட்சியை வந்து தக்க வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.